வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இனிமே விஜய் எனக்கு அப்பாவே இல்லை, நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்லிட்டு தெரியாது, நீங்கள் தான் என்னோட வில்லன் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் குழந்தை அதாவது என்ன ரொம்பவே நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க, இதுக்கு மேலே உங்கள் கூட இருக்க மாட்டோமா, இதுக்கு நான் தாத்தா கூட இருந்துருவேன், தாத்தா என்னை குடும்பப்படுத்தினாலும் எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுவார், ஆனால் நீங்கள் எனக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே பிடிக்கிறீங்க. இனிமேல் நீங்கள் எனக்கு வேணாம்ப்பா, எங்களுக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவேசத்தோட கோபத்தோட ஆக்ரோஷத்தோட பேசினிருக்காங்க நம்ம வெண்பா குட்டி. உடனே நம்ம விஜய் இருந்தேன்னு இப்படியெல்லாம் பேசாத, இந்த லெட்டரை நீயே படிச்சு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லெட்டரை கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை அப்படியே நார் கிழிச்சு போடுறாங்க. இப்போ நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கான அந்த லெட்டர் எனக்கு இந்த இவரை பிடிக்கல, அதனால டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சைன் பண்ணி அந்த மாதிரி லெட்டரை கொடுக்குறாங்க. அதை உடனே கிழிச்சு போட்டுறாங்க. எங்கள் அம்மா இந்த மாதிரி எழுதி கொடுத்துக்க மாட்டாங்க, நீங்கள் எல்லாமே பேசுறது நீங்கள் எல்லாத்தையும் பண்ணது நான் கண் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்கிறாங்க. உடனே வெண்பா ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு ரஞ்சிதா பலான ஒரு அடி விடுறாங்க. உடனே விஜய் கோவம் வருது பாருங்க, ஏன் பொண்ணு அடிக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் ஒரு அடி மூஞ்சி அப்படியே சும்மா செவுந்து போயிட்டு ஒரு பக்கம் அப்படியே இருமுறா. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் கிடுகிடுத்து போய் நடுத்து போய் நின்று இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. கடவுளே, இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையாடா, நமக்கு மட்டும் ஏன்டா இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ வேதனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைன்னா கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் நாம தாங்க ஒரு பக்கம் கடந்து போய் அதை ஏற்றுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றத்தில் நாமளே பாதையில் நடந்து போகணும். அதை விட்டுட்டு இல்லை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறது தான் நம்மளோட வேலையாக இருக்கும். சரி, நடந்து போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் தூங்கி நிற்கிற போது கரெக்டாக அழுதுனே இருக்காங்க. இந்த மாதிரி என்ன அடிச்சுட்டாலே ரஞ்சிதா, எங்கள் அப்பா கூட எதுவுமே என்ன கேட்கலையே, என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லை டாடாவுக்கு, டாடா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, எங்களோட பாதை என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வேறு எதனா பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பிரச்சனை வருங்க, வராமலாம் இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலம்னு இருக்காது, பொறுத்து தான் எல்லாமே அமையும், பார்த்துக்கலாம். எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில், இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு எவ்வளவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசை தேர்த்திக்கிறாங்க. நம்ம மல்லி எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கோயில் போய் உக்காந்து இருக்காங்க. அப்படியே சும்மா யாரடி சுவர் தான் ஆசையை கிளப்பமான்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக நின்று இருக்காங்க. இங்கே ஒருத்தி பின்னாடியே அப்படியே சும்மா சிதுப்பிக்கிறோம். அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது, நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக வீடியோ தான் இருக்கணும். லைட்டு போட்டதுக்கு நன்றி. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து போயிட்டு கோவிலில் உட்காந்து இருக்காங்க. அன்னபூர்ணி கடவுள் மாதிரி வராங்க, நல்லாவே எல்லாத்தையும் சொல்லி தந்துன்னு இருக்காங்க. இந்த பாரு வாழ்க்கைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், இதுக்கெல்லாம் நீ கோச்சுக்கிட்டு அம்மா விட்டு வந்துட்டேன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது. உன் புருஷன் உன் பிள்ளை இவங்க ரெண்டு பேருக்கு தான் உனக்கு முக்கியம், அவங்கள மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு. அதை விட்டு அவங்க இப்படி பேசுனாங்க இவங்க இப்படி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு தவறான முடிவும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை ஆறுதலாக சொல்லியிருக்காங்க. நீ அவசரப்பட்டு உன்னை யார் டைவர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்திட்டார் சொன்னது அவங்க கேட்டால் நீ கொடுத்துருவியா? ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி உன்னை கச்சிதமாக வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. நீ திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு திரும்ப நீ அவங்களை திருப்பி அடிக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு பயம் வரும். இதுக்கு மேலே மல்லிக்கிட்ட வச்சுக்கூடாரா, மல்லி அப்படியே நம்மளே திருப்பி அப்படியே அடிக்கிறோடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம் நடுங்கும். அப்போ தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. இப்போ இந்த தீர்வு என்ன ஆக போகுது ஏதாக போகுது, இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் உற்று நோக்கணும். ஏன்னா சாதாரணமாக எடுத்தோ கவுத்தோன்னு சொல்லிட்டு நம்ம பேசிட முடியாது. அதனால் எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தீர்மானம் செய்யும் போது தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரிய வரும். அதுபோல் தான் நம்ம மல்லி ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைகள் போயின்னு இருக்குங்க. ரஞ்சிதம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல, அவங்களை என்னன்னு கண்டுக்கல, என்னடா இவெல்லாம் ஒரு ஆளடா அப்படின்ற மாதிரி ரொம்பவே துச்சமாக நினச்சிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. அதுவும் ஒரு விதத்தில் உண்மை தான். ஆனால் இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் நாம் பார்க்கணும்ல, இது மட்டும் நம்ம பார்த்துன்னு இருக்க முடியாது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். எல்லா விஷயத்திலும் நம்ம போராடி ஆகணும். போராட்டன்றது சாதாரணமாக இருக்காதுங்க. எல்லா தவளையும் போராடினா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு ஐயோ அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதான் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும், விட்டுறா, எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. டொப்பு இந்த மாதிரி தாங்க நம்ம விஜய்க்கிறாரில் அவர் மல்லிகை பட்டுன்னு அடி கொடுக்குறாங்க. வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். அடி உளுந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம், அடி சும்மா தாறு மரம் வந்துட்டு இருக்கு. நாமளும் அதை என்ஜாய் பண்ணணும் ஒரு பக்கம், அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ண முடியும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க நேராக போகிறாங்க. போயிட்டு இதோ பாருங்க டாடா, இதுக்கு மேலே நான் இவ்வளோ தான் சொல்லுவேன், எனக்கு இப்போ மல்லி அம்மா வரணும், மல்லி அம்மா வரல அடுத்த செகண்ட் நான் இங்கே இருக்கவே மாட்டேன், நான் தாத்தா கிட்டே போகிறேன், அந்த
அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறான். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நான் இங்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டாலும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே சும்மா கண்ணெல்லாம் அப்படியே சும்மா கலங்கி ஒரு பக்கம் அழுற நிலைமையில் நின்று இருக்காங்க. பார்க்கறதுக்கே பாவமாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க தெரியலையே. கடவுளே நீயே இதெல்லாம் ஒன்று பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டின்னு இருந்தாலும் நடக்கிறதா நடக்காதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் தீர்மானிக்கணும். அதுக்கான ஒரு போராட்டத்துலேயும் நாம தான் போய் ஆகணும். பார்க்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை, தருகை.